இந்த பக்கம் ரோகிணியை பத்தியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவுமே இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இங்க டேரக்டா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம மனோஜ் ரோகிணியும் கூப்பிட்டு இந்த பக்கம் உங்களோட கடையை நீங்க முதல்ல அப்பா பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கிட்டவனுங்க மனோஜுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. என் கடை எதுக்கட அப்பா பேர்ல எழுதி வைக்கணும்? இப்பதான் என் கடை பிசினஸ் நல்லா போயிட்டு தானே இருக்கு, நான் என்ன அந்த பணத்தை வேஸ்டா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க முத்துக்கிட்ட பயங்கரமா சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் ரோகிணியுமே எதுக்காக முத்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க லைஃப்ல நாங்கெல்லாம் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தது கூட இந்த மாதிரி மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தானே, அவரோட லைஃப்ல அவருமே ஒரு பிசினஸ் மேனா ஆகணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். ஆனா நீங்க எதுக்காக அதை கெடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே, இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாதீங்க, புரியுதுங்களா? எங்க அப்பாவோட பணத்தை எடுத்து நீங்க கடை வச்சு மனோஜுக்கு கொடுத்துட்டு நீங்க என்னமோ உங்க பணத்தை வச்சு கடை வச்சு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற எதுவுமே எனக்கு சரி கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற விஷயங்கள்ல எதுலையுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால ஒழுங்கா அந்த கடையை எங்க அப்பா பேர்ல எழுதி வைங்க, ஆனா நீங்க நடத்திக்கங்க, ஆனா எங்க அப்பா தான் ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டவொன்னு இங்க இதுக்கு ஏத்த மாதிரி ரவியுமே, ஆமாண்டா முத்து சொல்றது சரியா தான் இருக்கு, ஆமா மனோஜ், நீ பண்ற எந்த விஷயமும் எங்களுக்கு சரியா பிடிக்கல, நீ முதல்ல அந்த கடையை அப்பா பேர்ல எழுதிவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்து விஜயாவுமே, டேய் இங்க பாரு, நான் மனோஜையும் ரோகிணியும் போட்டு படாத பாடு படுத்துறாங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் ரோகிணி கிட்டேயும் மனோஜ் கிட்டே இருந்து அந்த கடையை பறிக்கணும்னு நினைக்காதீங்க. அது அவங்களோட சொத்து தான், அவங்க சம்பாரிச்சு நமக்கு தருவாங்க. அதே நேரம் என்ன ரோகிணி ஏமாத்துனதுக்காக தான் நான் ரோகிணி மேல கோபத்துல இருக்கேனே தவிர மற்றபடி ரோகிணி மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே, இங்க பாருங்க, இன்னுமே இந்த ரோகிணி உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, இன்னொரு விஷயத்தை நான் ஓப்பனா போட்டு உடைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட பிஹேவியர்ல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க டைரக்டா இங்க சிட்டி கிட்ட போய் கடை வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவனு இந்த பக்கம் வந்து விஜயாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, சிட்டி கிட்டியா, யார் அந்த ரவுடி பாயிட்டியா, அந்த ரவுடி பாயிட்டு எதுக்காக ரோகிணி போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா சம்பந்தமே இல்லாம சிட்டி கிட்ட இந்த ரோகிணி கடை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து சத்யா சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் டைரக்டாவே ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் ரோகிணியுமே, இங்க பாருங்க, சத்யாக்கு ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதனால என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சத்யா போய் சொல்லியிருக்கலாம், நீங்க எப்படி சத்யா சொன்னாங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு அபாண்டமான பொய் என் மேல நீங்க சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியுமே சண்டைக்கு வராங்க. உடனே இதை பார்த்தோன்னா முத்துவுமே, இங்க பாருங்க, சத்யா மட்டும் பார்க்க கிடையாது, நானும் தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இப்போ உங்க கையில 5 லட்ச ரூபாய் இருக்கு, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனு இந்த பக்கம் பயங்கர ஷாக் ஆயிட்டு ரோகிணியுமே அந்த பேக்கை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்து விஜயாவுமே, என்னது பேக்கை மறைக்கிற, பேக்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதுலயும் ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்து வெளியில போட்டு இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட கேட்கறாங்க. எங்க ரோகிணியுமே எப்பவும் போல, இல்ல இந்த பணத்தை எனக்கு மாமா தான் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போடுறாங்க. அதே நேரத்துல 30 லட்சம் தானே அனுப்பணும், எதுக்காக வேற 5 லட்சம் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல இப்போதைக்கு அவ்வளவுதான் இருக்கு, இதுக்கப்புறம் நான் அப்பாட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் தான் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா முத்துவுமே பயங்கரமா கை தட்டிட்டு, சூப்பர் ரோகிணி மேடம், நீங்க எவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்தை கத்துக்கணும். இப்ப நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, இந்த 5 லட்ச ரூபாய் பணம் அவங்க மாமாவை அனுப்பல, அவங்க அப்பாவை அனுப்பல, இந்த பணம் சிட்டி கிட்ட இருந்து வாங்கின பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க மனோஜுமே, சிட்டி கிட்ட எதுக்குல ரோகிணி போய் வாங்க போறா, அவர் பணக்கார வீட்டு பொண்ணு, அவ கண்டிப்பா வந்து அவங்க மாமாட்ட தான் வாங்கியிருப்பா, இந்த மாதிரி தேவையில்லாம அவளை பழி சுமத்தாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மனோஜ் பக்கத்துல போன முத்துவுமே, டேய் இந்த போன்ல இருக்க வீடியோ பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் காட்டுறாங்க. அந்த வீடியோல இந்த பக்கம் சிட்டி கிட்ட இங்க ரோகிணியுமே நின்று பேசிட்டு இருக்கிற விஷயம் மாதிரி கரெக்டா ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க மனோஜுமே. அதே நேரத்துல இங்க முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, இந்த ரோகிணி பத்தி நிறைய உண்மைகள் வெளியில வர வேண்டியது இருக்கு, ஆனா இப்போதைக்கு நான் ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த ரோகிணி இந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை இங்க சிட்டிகிட்ட இருந்தா வந்து கடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இவங்க தனியா போய் வாங்கல, அந்த வித்யாவை கூட்டிட்டு போய் தான் கடை வாங்கியிருக்காங்க. அதுவும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க வெறும் 5 லட்சம் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு, அவங்க சிட்டி கிட்ட 30 லட்ச ரூபாய் கடன் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த 30 லட்ச ரூபாய் மட்டும் சிட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, இவங்க கடை நம்ம வீடு எல்லாத்தையும் எழுதி வாங்குற வரைக்கும் அவன் ஓயவே மாட்டான், ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மோசமானவன். ஆனா அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட இந்த ரோகிணி எதுக்காக போய் கடன் வாங்கணும், எதுக்காக 30 லட்சம் கேட்கணும், அப்போ இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணே இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்குமே ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே ரோகிணியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய விட்டு, இன்னும் எத்தனை விஷயத்துல நீ ஏமாத்திட்டு இருக்க ரோகிணி, முதல்ல நீ பணக்கார வீட்டு பொண்ணா இல்லையா, எனக்கு அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் ரோகிணியுமே கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் விஜயாவுமே உடனே பார்வதிக்கு கால் பண்ணி, முதல்ல நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பார்வதியை கூப்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்துவுமே மனோஜை கூப்பிட்டு, இங்க பாரு மனோஜ், உங்ககிட்ட இருக்க அந்த 30 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள கடை உங்ககிட்ட இருக்கிறது ஒருத்தே கிடையாது, ஏன்னா நீ ஒரு டம்மி பீஸ், உன்னை ஈஸியா அந்த பார்லர் மேடம் ஏமாத்தி அந்த பணத்தை ஃபுல்லா ஆட்டையை போட்டுரும். அதே நேரம் ஆட்டையை போட்டாலும் பரவாயில்ல, அது நல்லா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுடலாம், ஆனா சம்மந்தமே இல்லாத அந்த வட்டிக்கார பைய சிட்டி சாப்பிட்ற மாதிரி ஆயிடக்கூடாது, ஒழுங்கா இந்த கடையை அப்பா பேர்ல நீ மாத்தி வைக்கிற, அப்படி இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் ரவியும் முத்தும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் மனோஜை மிரட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாக்குமே இங்க மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணிக்குமே எல்லா விஷயம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நான் சிட்டி கிட்ட போன விஷயம் எப்படி இவனுக்கு தெரிய வந்திருக்கும், அதுவும் வீடியோ ஆதாரெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானே, இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்களுமே விழிப்புதிங்க போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதியும் வீட்டுக்கு வந்தவொடனே
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இங்க ரோகிணி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.